ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஏடா இவன் புறாவோட இருக்குன்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இந்த புறா எப்படி வந்துச்சுன்னு பார்த்தேன். இதை நான் சொல்லணும்னு நினச்சேன் எல்லாத்திட்டுமே. அது ஒரு காரணம் இருக்குது. அதாவது இந்த புறா எப்படி என் வீட்டுக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி மைனா வந்துச்சு. நான் வீடியோ எடுக்கலை, விட்டுட்டேன். மைனா வந்துச்சு, காக்காலாம் கொத்த பார்த்துச்சு. நிறைய காக்கா மைனா வீட்டுக்கு கூப்பிட்டு ரெக்க கூட சரியாக முளைக்கல. மைனாவுக்கு குஞ்சுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் வச்சுருந்தேன். அது வரைக்கும் எங்கள் வீட்டுக்கு மைனாவே வராது. அந்த குஞ்சு காக்கா கொத்த வரும் நான் தூக்கிட்டு வீட்டுக்குள்ள வைக்கவுமே மைனா தாய், அதாவது அம்மா அப்பா, மைனாவோட அம்மா அப்பா ரெண்டுமே வீட்டை சுற்றிக்கிட்டே நிற்கிங்க எப்பயுமே. நான் டெய்லி காலையில் எங்கள் வீட்டுக்கு வெளியில் ஓட்டில் விட்டுருவேன். அதாவது நான் தூக்கிட்டு வந்து குஞ்சு காக்கா விரட்டுச்சில்ல, அது பறக்க முடியாது. ஓட்டுமே ஓட்டு தாய் சாப்பாடு ஊட்டி விடும். அந்த அற்புதமான காட்சியெல்லாம் நான் வீடியோ அப்போ எனக்கு அது தோணலை. அது ஊட்டி விடும். நான் தூக்கிட்டு ஊட்டி முடியுமே அது அப்படியே மெதுவாக கீழே வரும். தூக்கிட்டு திரும்ப வீட்டில் விட்டுருவேன். அது வாடகை இருக்கும். ஒரு 10 நாள் நல்லா ரெக்கம் அடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, ரெக்கம் அடைக்கும் திரும்ப தாய்கிட்ட விட்டேன். தாய் கூப்பிட்டுருச்சு. இப்போ இந்த புறா சார், அதாவது பெண் புறா, இது பேர் கூட ஒன்றக்கணின்னு வச்சிருக்கேன். இந்த புறா எப்படி வந்துச்சுன்னா, நேற்று காலையில் இந்த புறா எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு. கழுகு இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட்டு, அதாவது வெள்ளைக்கழுகு. அந்த வெள்ளைக்கழுகு இந்த இது கூட்டை விட்டு வெளியே வந்துருக்கணும். குஞ்சு தான் இதுவும். ரெக்கா கூட சரியாக இருந்தால் பெருசாக கூட முளைக்கல. ரெக்கையை கூட தொடர மாட்டேது. ஃபுல்லாக புண்ணாக இருக்குது. அதாவது கூட்டை விட்டு வெளியில் வந்துருச்சு. அது எப்படியோ எங்கேயோ தப்பிச்சு வந்துட்டு என் வீட்டு பக்கத்தில் வந்துருச்சு. கழுகு இருக்குது. கழுகு நல்லா கொத்திடுச்சு. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா, பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போத்தான் நிற்கிறியான். ஒரு நாள் வீட்டில் இருந்திருக்கேன், அதனால கையில் நிற்கிறேன். நிற்க மாட்டான். பொம்பளை புறா தானே, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா புண் இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா புண் இருக்கும், இந்த சைடு புண் இருக்கும், வாயில் புண் இருக்கும், கழுத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே கழுத்துக்கிட்ட கூட புண் இருக்கும். எனக்கே உடம்பு முடியல. இது கிடக்கிறத பார்க்கும் எனக்கே நான் நடக்கக்கூட முடியல. ஒரு மாதிரி அவ்வளோ டயர்டு, ஒரு மாதிரி எதாத்தான் இருந்துச்சு. சும்மா ஏதாச்சுமா வெளில போனேன். தலைவர் ஒருத்தட்ட கொத்து வாங்கிட்டு இருந்தார், ரத்த காயம் ஃபுல்லாக. அப்புறம் வேகமாக போவே கழுகு பறந்து போயிடுச்சு. இவர் அப்படியே கிடந்தார். தூக்கிட்டு வந்தேன். அதெல்லாம் வீடியோ எடுக்கணும்னு நான் நினைக்கல, யாருமே இல்லை எனக்கு. அப்படியே தூக்கிட்டு வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன். க்ளீன் பண்ணிட்டு மஞ்சள் பொடியை தான் எல்லா புண்ணையும் அப்ளை பண்ணேன். 2 நாளாக அப்ளை பண்ணேன். இப்போ தலைவர் சுறுசுறுப்பாக இருக்கார். இப்போ நல்லா இருக்கார். இது எதுக்கு வீடியோ போடணும்னா, எல்லா பேர்த்துக்கும் இந்த மாதிரி ஒரு மனிதாபிமானம், அதாவது ஒருத்தவங்க கஷ்டப்பட்டா, பறவைகள் மட்டும் மனுஷங்களுக்கு தான் சேர்த்து சொல்கிறேன், அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம ஹெல்ப் பண்ணணும். அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் நான் சொல்கிறேன். நான் ஆல்ரெடி அங்கே சொன்ன பார்த்தீங்களா, மைனாவுக்கும் இது பண்ணி விட்டேன். இப்போ இவ வேற வந்திருக்கா. இவ பேர் ஒன்றக்கணி. இவ்வளோ வந்திருக்கா. இப்போ தான் பழகிட்டா. இல்லை முதல் கையிலே நிற்க மாட்டா. இப்போ தான் கையில் நிற்கிறா. இது எதுக்கு ஒன்றக்கணி பேர் வச்சோன்னா, ஒரு கண்ணை மட்டும் தான் பார்ப்பா, ஒரு கண்ணை திறக்கவே மாட்டா. எப்பயா ஓட்டை திறப்பா. அதுக்கு ஒன்றக்கணின்னு பேர் வச்சேன். நீங்களும் ஏதாவது ஒன்று பார்த்தாலுமே இவ புறான்னு எடுத்துக்கிட்டோன்னு வைங்க, யாராவது பார்த்தாங்கன்னா அப்படியே அடித்து சாப்பிட்டு புடிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அப்படி. ஆனால் அதுவும் ஒரு உயிர் தானே, அப்படிலாம் நம்ம இருக்கவே கூடாது. இப்போ இது வளர்ந்துருச்சு, நல்லா பறக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அப்படின்னா நான் விட்டுருவேன். போனால் போயிடட்டும், என் கூட இருக்கட்டும்னா இருக்கட்டும். ஓகே. நாளை கழிச்சு என்னோட வீடியோ தொடர்ச்சியாக யூடியூப்ல வரும் கட்டாயம். நிறைய பேர் ஃபோன் பண்ணீங்க, கமெண்ட் பண்ணீங்க. ஆனால் மெயினாக நிறைய பேர் ஃபோன் பண்ணீங்க, வீடியோ வரல, உடம்புக்கு என்னாச்சு, உடம்பை பாருங்கள், நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு நிறையா பேர் சொன்னீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ எடுத்ததுக்கு காரணம் இந்த ஒன்றக்கணி வீட்டுக்கு வந்ததுனால தான். இப்போயே கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அதாவது காய்ச்சல், சளி, தலைவலி இந்த மாதிரி தான். சின்னது தான், ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லை. போட்டு அடித்து போட்ட மாதிரி வலி.
நான் எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் போகவே இல்லை, ஒரு மாத்திரை கூட வாங்கி போடவே இல்லை. அதான் உண்மை. ஃபுல்லாக ரசம், தூதுவளை ரசம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய்கறி சூப்பு. ஸோ இந்த மாதிரி தான் சாப்பிட்டேன். நல்லா ரசம் வச்சு ஸ்ட்ராங்காக குடித்தேன். பெப்பர் அது இதுன்னு போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக குடித்தேன். தூதுவளை ரசம் இந்த மாதிரி மூலிகை தான் சாப்பிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எனக்கு பெட்டராக தான் இருக்குது. அது இவர் வந்தது இவ வந்தது இன்னும் சந்தோஷமாக தான் இருக்குது எனக்கு. அனிமா நாளைக்கு கழித்து இந்த வீடியோ வரும், பார்க்கலாம். பாய். பாரு 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 பாரு.